எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடந்த அதிமுக செயற்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அதிமுக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 375 செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பாஜகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு அதிமுகவின் முதல் செயற்குழு கூட்டமாகும். கூட்டத்தில் பொது எதிரியான திமுகவை வீழ்த்த ஒத்த கருத்துடைய பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததற்கு முழு ஆதரவு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக செயற்குழு கூட்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீட் தேர்வு ரத்து விவகாரத்தில் தமிழக மக்களை ஏமாற்றி வருவதாகவும் இதற்காக முதலமைச்சர் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மொழிக் கொள்கை, கல்விக் கொள்கை, கச்சத்தீவு மீட்பு, தொகுதி மறுவரையறை, மாநில சுயாட்சி என திமுக கபட நாடகங்களை அரங்கேற்றி ஏமாற்றி வருவதாகவும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. கச்சத்தீவை தாரை பார்த்துவிட்டு தற்போது அதனை மீட்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டும் திமுகவிற்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதிமுக செயற்குழு கூட்டத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற மத்திய அரசின் அறிவிப்பிற்கு பாராட்டு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை காணும் தேசம் என்றும் அதிமுக மதசார்பில்லாத ஒரு மக்கள் இயக்கம் என்றும் செயற்குழுவில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். எனவே அதிமுக என்றென்றும் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பரணாக திகழும் என்று உறுதியளிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி செயற்குழு கூட்டத்தில் உறுதியளித்தார். தேர்தலுக்குள் அதிமுக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும் என செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் 200 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் சூழல் இருப்பதாக பேசிய எடப்பாடி பழனிசாமி அதற்கான ஒத்துழைப்பை கட்சி நிர்வாகிகளிடம் எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இணைய இருப்பதால் தேர்தல் வரும் வரை கூட்டணி குறித்து விமர்சிக்க கூடாது என கட்சி நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அதிமுக செயற்குழு கூட்டத்தில் வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்பான திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சொத்து வரி, குடிநீர் வரி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள், கட்டுமான பொருட்களின் விலை உயர்வையும் திமுக அரசு கட்டுப்படுத்த தவறியதாகவும் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை, கொள்ளை, போதைப் பொருள், பாலியல் வன்கொடுமை உள்ளிட்டவைகளை கட்டுப்படுத்த தவறியதோடு சுய விளம்பரம் செய்து வருவதாகவும் கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான அடுத்த கட்ட பணிகள் தொடர்பாக விவாதிக்கவும் பணிகளை தீவிரப்படுத்தவும் இன்று காலை 10:30 மணிக்கு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் கூட்டத்தில் கட்சி ரீதியான பணிகள் குறித்தும் கருத்து கேட்கப்படும் என்று தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் திமுக பொதுக்குழு கூட்டத்தை மதுரையில் அடுத்த மாதம் நடத்துவது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. மத்திய அமைச்சரும் பாஜக தேசிய தலைவருமான ஜே.பி. நட்டா சென்னை வந்தடைந்தார். அவருக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சென்னை தாம்பரத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழக நிறுவனத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க வரும் அவர் கட்சிப் பணிகள் குறித்தும் ஆலோசனை நடத்துவார் என தெரிகிறது. கூட்டணி கட்சிகளையும் அரவணைத்து செல்வது தொடர்பாக ஜே.பி. நட்டா ஆலோசனை நடத்துவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 25 மீனவர்கள் சென்னை வந்தடைந்தனர். கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 11 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. இதேபோல கடந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி மேலும் 14 மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர். 25 மீனவர்களும் வவுனியா வெளிக்கடை சிறையில் அடைக்கப்பட்டனர். இதையடுத்து மத்திய மாநில அரசுகளின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் 25 மீனவர்களையும் இலங்கை அரசு விடுதலை செய்தது. இதையடுத்து 25 மீனவர்கள் கொழும்புவில் உள்ள இந்திய தூதரகம் ஏற்பாட்டின் பேரில் விமானம் மூலமாக சென்னை வந்தடைந்தனர். அவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று 2 தனி வாகனம் மூலம் ராமேஸ்வரத்திற்கு அனுப்பி வைத்தனர்.
தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் நாய்க்கடி சம்பவங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். கோட்டத்தில் நாய்களுக்கு கருத்தடை செய்வதற்கான மருத்துவ வசதிகளை கிராமங்கள் உட்பட மாநிலம் முழுவதும் ஏற்படுத்த அவர் உத்தரவிட்டார். தமிழ்நாடு முழுவதும் 100 கால்நடை அரசு மருத்துவமனைகளில் உட்கட்டமைப்பை மேம்படுத்தி விலங்குகள் இனப்பெருக்க தடை அறுவை சிகிச்சை செய்யும் வசதிகள் உருவாக்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் வெறிநாய் தடுப்பூசி பணிகள் துறை மற்றும் தனியார் மருத்துவர்கள் மூலம் மேம்படுத்த உத்தரவிட்டார். விலங்குகள் இனப்பெருக்க தடை அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வசதிகள் இல்லாத பகுதிகளில் கூடுதலாக அறுவை சிகிச்சை மையங்கள் மற்றும் அதனுடன் இணைந்து நாய்கள் காப்பகங்கள் கால்நடை மருத்துவ வசதிகளுடன் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்போது தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது திமுகவின் வெற்றி என கூறுவது அரசியல் ஆதாயம் தேடும் முயற்சி என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாதி கொடுமைகள் இன்னும் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்றும் நிர்மலா சீதாராமன் ஆவேசமாக தெரிவித்தார். சிபிஎஸ்இயில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் குறைவான மதிப்பெண் பெறும் மாணவர்களை ஃபெயிலாக்கும் முறை குறித்த கேள்விக்கு மாணவர்களின் கற்றல் தரத்தை உயர்த்த தேர்ச்சி முறையில் மாற்றம் அவசியம் என்றும் விளக்கமளித்தார். பட்டா கோரிய குடியிருப்பு பகுதி மக்களின் கோரிக்கைக்கு முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள ரோஷ்மா நகர், கன்னிராஜபுரம் உள்ளிட்ட கடற்கரையோர பகுதிகளில் கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் 20 கோடி மதிப்பீட்டில் நபார்டு நிதியுதவி திட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதுகுறித்து வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் நேரில் சென்று பார்வையிட்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வனத்துறை பகுதிகளில் கட்டிய வீடுகளை வனத்துறை ஒன்றும் செய்யாது என்றும் பட்டா கோரிய குடியிருப்பு பகுதி மக்களின் கோரிக்கைக்கு முதலமைச்சரிடம் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவு எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்தார். இன்னொரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை கந்தன்சாவடி பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் குழந்தைகளும் பெண்களும் வீட்டில் பாதுகாப்பாக இருக்க முடியவில்லை, அவர்களால் சுதந்திரமாக பள்ளிகள் அல்லது கல்லூரிகளுக்கு செல்ல முடியவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் மக்களை நேசிக்கிற தலைவராக, மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்த தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருந்து வருகிறார். ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்தையும் அவரது குடும்பத்திற்காக மட்டுமே அர்ப்பணித்து வருவதாக விமர்சித்தார். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் புதிய தேர்ச்சி முறை அறிவிப்பால் மாணவர்களை குல தொழிலுக்கு அனுப்ப பாஜக அரசு முயற்சிப்பதாக திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் தொல் திருமாவளவன், சிபிஎஸ்இ பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு புதிய நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக கூறினார். அதன்படி மாணவர்களின் கல்வியை பாதியிலேயே நிறுத்தி அவர்களை வீட்டிற்கு அனுப்புவதுதான் பிரதமர் மோடி உட்பட தேசிய கல்விக் கொள்கையை வகுத்தவர்களின் நோக்கம். அதனை நடைமுறைப்படுத்தும் விதமாக சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் புதிய தேர்ச்சி முறையை அறிவித்து மாணவர்களை அவர்களது குலத்தொழிலுக்கு அனுப்ப பாஜக முயற்சி செய்வதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். கொடைக்கானல் தாண்டிக்குடி மலை கிராமத்தில் ஜனநாயகன் படப்பிடிப்புக்காக சென்றுவிட்டு விடுதிக்கு திரும்பிய விஜயை ரசிகர்கள் சூழ்ந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. ஹச் வினோத் இயக்கும் இந்த படத்தின் ஷூட்டிங் கொடைக்கானல் அருகே உள்ள தாண்டிக்குடி கிராமத்தில் நடைபெறுகிறது. இந்நிலையில் முதல் நாள் படப்பிடிப்பை முடித்துவிட்டு விடுதிக்கு திரும்பிய விஜயுடன் தாவேக தொண்டர்களும் ரசிகர்களும் செல்ஃபி எடுக்க முயன்றனர். மழையும் பொருட்படுத்தாது தனக்காக காத்திருந்த ரசிகர்களை பார்த்த விஜய் அவர்களுக்கு கை அசைத்தபடி காரில் கிளம்பி சென்றார். அப்போது பெண்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட பலர் கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு நிலவியது. மதுரை அதிமுக நிர்வாகி கொலை வழக்கில் 8 பேருக்கு விதித்த ஆயுள் தண்டனையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உறுதி செய்துள்ளது. மேல் அனுப்பானுரை வீட்டு வசதி வாரிய குடியிருப்பை சேர்ந்த அதிமுக நிர்வாகியான அழகர்சாமி என்பவர் கடந்த 2014ஆம் ஆண்டு கீழவேளை வீதி பகுதியில் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்.
இச்சம்பவத்தின் போது அழகர் சாமியை தாக்கிய நிரஞ்சன் என்பவருக்கும் அரிவாள் விட்டு விழுந்து 2 நாட்களுக்கு பின்னர் உயிரிழந்தார். இதையடுத்து இந்த கொலை வழக்கில் விஜயலிங்கம், நித்யானந்த், ராமசாமி, அலெக்ஸ் பாண்டியன், நீதிராஜன் உள்ளிட்ட 9 பேருக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை ரத்து செய்ய கோரி குற்றவாளிகள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் அவர்களுக்கு விதித்த தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பளித்தது. மதுரை சித்திரை திருவிழாவையொட்டி கள்ளழகர் எழுந்தருளும் தங்க குதிரை உள்ளிட்ட வாகனங்கள் தயார்படுத்தும் பணிகள் தொடங்கப்பட்டன. உலக புகழ்பெற்ற கள்ளழகர் திருக்கோவிலில் மே 8ஆம் தேதி தொடங்கும் சித்திரை திருவிழா 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதற்காக கள்ளழகர் திருக்கோவிலில் உள்ள தங்க குதிரை வாகனம், சேஷ வாகனம், கருட வாகனம், கள்ளழகர் புறப்படும் தங்க பள்ளக்கு ஆகியவற்றை தயார்படுத்தும் பணி தொடங்கப்பட்டது. கோவில் துணை ஆணையர் தலைமையில் ஏராளமான பணியாளர்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை மாத 3ஆம் வெள்ளிக்கிழமையொட்டி தங்கத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிகப்பு நிற பட்டுடத்தி, சாமந்தி பூ, பஞ்சவர்ண பூ, மாலைகள் அணிந்து லட்சுமி, சரஸ்வதி தேவிகளுடன் சிறப்பு அலங்காரத்துடன் தங்கத்தேரில் எழுந்தருளினார். பின்னர் மங்கள வாத்தியங்கள் இசைக்க பக்தர்கள் தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்துச் செல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில் வளாகத்தில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்வில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரையில் வாரிசு சான்றிதழ் வழங்க 18,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பெண் VAO-வை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக கைது செய்தனர். விராதனூர் பகுதியைச் சேர்ந்த முருகேஸ்வரி என்பவரது கணவர் கணேசன் கடந்த 2019ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இவருக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் வாரிசு சான்றிதழ் கேட்டு ஆன்லைனில் பதிவு செய்திருந்தார். ஆனால் வாரிசு சான்றிதழ் வேண்டும் என்றால் 18,000 ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என VAO இந்திரா கேட்டதாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து முருகேஸ்வரி அளித்த தகவலின் பேரில் அவரிடமிருந்து லஞ்சம் பெற்றபோது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் இந்திராவை கைது செய்தனர். சென்னை விமான நிலையத்தில் எக்ஸலேட்டர்கள் அடிக்கடி பழுதாகி விடுவதாக பயணிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். விமான நிலையத்தில் பயணிகள், ஊழியர்கள் வசதிகளுக்காக அமைக்கப்பட்டுள்ள எக்ஸலேட்டர்கள் திடீரென நின்று விடுவதாக சொல்லப்படுகிறது. இதனால் பயணிகளும் ஊழியர்களும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து பயணிகள் சமூக வலைதளங்களில் புகார் தெரிவித்த நிலையில் இதுபோன்ற பிரச்சினைகள் இனிமேலும் ஏற்படாமல் இருக்க தகுந்த நடவடிக்கை எடுப்பதாக விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதேபோல் பயணிகளின் உடைமைகளை வைத்து தள்ளிக்கொண்டு செல்லும் டிராலிகளும் பற்றாக்குறையாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதற்கு தீர்வு காணவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை நாவலூர் அருகே கல்லூரி மாணவியை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பியோடிய இளைஞரை போலீசார் கைது செய்தனர். விருத்தாச்சலத்தை சேர்ந்த காயத்ரி என்பவர் நாவலூரில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். காயத்ரியும் அவருடன் பள்ளியில் ஒன்றாக படித்த ரத்னகுமார் என்ற இளைஞரும் கடந்த 9 ஆண்டுகளாக காதலித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் காயத்ரி கல்லூரியில் படிக்க வந்த பின்னர் ரத்னகுமாருடனான தொடர்பை துண்டித்ததாக தெரிகிறது. இதனால் சென்னை வந்த ரத்னகுமார் காயத்ரியை அவர் தங்கியிருக்கும் விடுதிக்கு வெளியே வைத்து சந்தித்து பேசியிருக்கிறார். அப்போதும் காதலை தொடர முடியாது என காயத்ரி மறுப்பு தெரிவிக்கவே ஆத்திரமான ரத்னகுமார் அந்த கல்லூரி மாணவி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பி ஓடினார். இதையடுத்து அவரது செல்போன் சிக்னல் வைத்து தாழம்பூர் போலீசார் கைது செய்தனர்.